புருஷன், புருஷ சுத்தம், புருஷோத்தமன், இதெல்லாம் வடமொழி சொல்தான். எந்த அளவிற்கு இந்த பெயரெல்லாம் தமிழ்நாட்டில் ஊடுருவி இருக்கிறது என்றால் நம்மவர்கள்தான். புருஷோத்தமன், புருஷ சுத்தம், புருஷன். கணவன் என்று சொல்வது எப்படி இருக்கிறது? இவன் என் புருஷன், பொண்டாட்டி என்பது. பெண்ணைத்தான் அவர்கள் பொண்டாட்டி என்று மாற்றினார்கள். புருஷன் எவ்வளோ அழகாக கணவன் என்று இருக்கிறது. அதையெல்லாம் இவர்கள் வடமொழியிலிருந்து தமிழுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அதை நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். புருஷ சுத்தம் என்பது இதில் இருக்கிறது. புருஷன் என்றாரே ஒரு ஆணை குறிப்பது தான் புருஷன். புருஷ சுத்தம் என்பது வடமொழியிலே அந்த 4 வேதங்களில் ஒன்று இருக்கிறது. அதில் வைத்துத்தான் இந்த புருஷ சுத்தம் என்று வந்தது. தெரியாதவர்களுக்காகத்தான் இதை நான் பதிவிடுகிறேன். புருஷன். ஆனால் நமக்கு கணவன் என்று தெரியும், மனைவி என்று தெரியும், பொண்டாட்டி என்று தெரியும். பெண்தான் பொண்டாட்டியாக மாறியது. மனைவி, கணவன் மனைவி, இல்லறம், நல்லறம், இதெல்லாம் சுத்தமான தமிழ் சொற்கள் தான். இந்த வடநாட்டின் கலப்பு இப்பொழுது நம்மிடம் அதிகமாக வந்துவிட்டது. இதை ஏன் தெரிவிக்கிறேன் என்பதற்கு, எப்படி இந்த வடநாட்டில் இருந்து இங்கே வந்தது என்பது தான். புருஷ் என்று கூட ரொம்ப சுருக்கமாக சொல்வார்கள். புருஷ், எங்கே இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு. புருஷோத்தமன், ஆண் மகனை குறிப்பது தான் புருஷோத்தமன். ஏதோ சில தகவல் தான், அதில் வேறு முக்கியமான விஷயம் எதுவும் இல்லை. எப்படி வடநாட்டில் இருந்து தமிழ்நாட்டிற்கு இந்த இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம், 18 புராணங்கள் வந்தது என்பதுதான். நீங்கள் எந்த கோவிலை சென்றாலும் தமிழ்நாட்டில் அல்லது வட மாநிலங்களில் அங்கே இருக்கக்கூடிய பெயர்கள், கோவில்கள் எல்லாம் அதனுடைய அடிப்படையாக நாதமாக இருப்பது இந்த கதாபாத்திரங்கள் தான். ராமேஸ்வரம் எப்படி இருக்கிறதோ, ராமநாதபுரம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான். கும்பம் என்று சொல்வார்கள். கும்பம் என்றாலே ஒரு சொம்பில் தண்ணீரை வைத்து அது மாவிளையை வைத்து கும்பம். இப்படித்தான் நமக்கு கும்பகோணம் என்று பெயரும் வந்தது. கும்பகர்ணன், அந்த பெயர் இங்கேருந்து தான் வந்தது. கும்பகர்ணன், கர்ணன் என்ற பெயரும் நம்மிடம் இருக்கிறது. அதுபோல் மகாபாரதத்தில் வரக்கூடிய அந்த மதுராபுரி, மதுரை தமிழிலிருந்து போனது தான். மதுரா, கிருஷ்ணன் பிறந்ததாக சொல்லக்கூடிய இடம். ஆயர்பாடி என்று சொல்வார்கள். தமிழ்நாட்டிலே மயிலாடுதுறை அருகாமையிலே ஆயர்பாடி என்ற ஒரு இடமும் இருக்கிறது. இப்படி நாம் ஆராய்ந்தால் பல பெயர்கள் நமக்கு புரிய வரும். நான் ஏதோ சிலவற்றைத்தான் உங்களிடம் சொன்னேன். ஆனால் இப்படி பல இருக்கிறது. ஆராய்ந்தால் என்னால் அப்படி சொல்ல முடியும். பல தமிழ் எழுத்துக்கள், தமிழ் சொற்கள் உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளில் இருக்கிறது. சூடான், அது ஒரு உதாரணமாக. சூடான், இன்னும் பல நாடுகளின் பெயர்கள் அப்படி இருக்கிறது. லங்கா என்று எடுத்தால் பல இடங்களில் அந்த லங்கா என்ற பெயரை பயன்படுத்தியுள்ளார்கள். அதை பற்றி உங்களுக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன். அதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். எனவே நண்பர்களே, தமிழ் என்பது ஒரு சுத்தமானது. ஆனால் தற்பொழுது இந்த வடமொழி சொற்கள் கலந்துவிட்டது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த இடம் திருவிக்கா நகர்.